இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அமெரிக்கன் காமெடி ஃபிலிம். இந்த படத்தோட பேரு ஆப்போசிட் டே. இந்த படத்தோட கதை ஒரு ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. அதுல ஒரு குரங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதோட பேரு ராடிக்ரோஸ். இந்த ரிசர்ச் சென்டரோட பேரு கட்லின் காப். இங்க பேரண்ட்ஸும் சில்ட்ரனும் ஈஸியா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிஷினும் டிவைஸும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸ்ல தான் இப்போ போயிட்டு இருக்கு. இங்க டாக்டர் காட்ஃப்ரேயும் அவரோட அசிஸ்டன்ட் டிமிட்ரி அப்படிங்கிறவங்களும் தான் இந்த ப்ராசஸை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராஜெக்டோட பேரு டிமிஸ்டிஃபையர். இவங்க டிசைன் பண்ணியிருக்கிற இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக குழந்தைங்க பேசுகிற லாங்குவேஜை அடல்ட்டும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக ஒரு அடல்ட் மங்கியை அந்த டிவைஸ்குள்ளே அனுப்பி வைப்பாங்க. ஆப்போசிட் சைட் பேபி மங்கி இருக்கும். இப்போ இவங்க இந்த டிவைஸை ஆன் பண்ணுவாங்க. ஏதோ ப்ராசஸும் நடக்கும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னே அந்த அடல்ட் மங்கியை வெளியில் கூட்டிட்டு வருவாங்க. அது டயப்பர்லாம் போட்டு வரும். இவங்க டிசைன் பண்ணது குழந்தைங்க பேசுறத ஈஸியாக அவங்க அம்மா அப்பா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அடல்ட்டே இப்போ குழந்தையா மாறி வந்திருக்கும். இந்த தடவையும் நம்மளோட கண்டுபிடிப்பு ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் ரொம்பவே கோவப்படுறாரு. அங்க கட் பண்ணி இங்க வந்தோம்னா இங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காங்க. அதுல இந்த பையனோட பேரு சாம்வேல், இந்த பொண்ணோட பேரு கார்லா. இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சிங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பசங்களோட அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாமுவேல் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவங்க அம்மா அப்பாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். எந்த விஷயம் பண்ணாலும் அதுல தப்பு கண்டுபிடிச்சு என்ன அடைச்சு வச்சிடறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ கார்லா அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்றா. நீ இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணாலும் அவங்க டெய்லி ஏதாச்சும் ரூல்ஸ் போட்டுட்டே தான் இருக்காங்க. இதனால என்னோட ஃப்ரீடம் எல்லாம் பாதிக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு கார்லா உன்னை நம்பி வீட்டை விட்டா நீ வீட்டையே நாஸ்தி பண்ணிருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சாம் எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் பேரண்ட்ஸோட இடத்துல இருக்கணும். எனக்கு பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு நான் எது வேணாலும் செய்ய விடுவேன், ஃப்ரீடம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பசங்க எல்லாம் பேசும்போது அங்க இன்னொரு பையனும் வந்து ஜாயின் பண்ணிப்பான். அவனோட பேரு ஜாஸ். இவன் டாக்டர் காட்ஃப்ரேயோட பையன். அவன் வந்து எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் என் கூட இன்னும் அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சோன்னே எல்லா பசங்களோட அம்மா அப்பாவும் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. சாஸோட அப்பா மட்டும் இன்னும் வரல. 1 மணி நேரம் லேட்டா தான் அவர் வராரு. இதனால அந்த பையன் ரொம்பவே மூட் அப்செட்டா இருக்கான். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அப்பா கேரமல் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்ததுமே அவன் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுறான். சாமுவேலும் கார்லாவும் வீட்டுக்கு போனோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. தாத்தா பேரு ஜாக், பாட்டி பேரு மார்த்தா. அவங்க ரெண்டு பேரும் இந்த லீவ்ல நம்ம வெக்கேஷன் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சாமுவேல் வரான். அவங்களோட அப்பா ராபர்ட் அவர் அவனை கட்டி பிடிக்கிறாரு. ஆனா சாமுவேல் அதுக்கு நான் இப்போ வளர்ந்துட்டேன், சின்ன பையன் இல்ல, அதனால எல்லாரும் முன்னாடி இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டியோட ரிமோட் கேபின்ல அவங்க வெக்கேஷன் போறதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அவங்களோட அம்மா டேனிஸ் என்னால இப்ப வர முடியாது, ஒர்க் இருக்கு, அதனால நீங்களும் என் கூட இருங்க அப்படின்ற மாதிரி ராபர்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நானும் உன் கூடயே இருக்கேன்னா அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருக்காங்க. இவங்க தாத்தா பாட்டி இந்த குழந்தைங்களும் சரி நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வெக்கேஷன் போறாங்க. சாஸ் அவங்க அப்பாவோட ரிசர்ச் சென்டர் போய் அவர் கூட அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. சாமுவேலும் கார்லாவும் அவங்க தாத்தா பாட்டியோட ஒரு வழியா வெக்கேஷன் கிளம்பிட்டாங்க. அப்படி போகும்போது சாமுவேல் ரொம்ப கோவப்படுறான். ஃபேமிலியோட அவங்களுக்கு என்ன அப்படி ஒர்க் அப்படின்ற மாதிரி. காட்ஃப்ரே அவனோட பையன் சாஸ அங்க இருக்கிற டிமிட்ரியோட பையன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவனோட பேரு அலெசியா. அப்ப அவங்களோட பாஸ் மாண்டோமெரி அங்க வந்திருப்பாரு. டிமிஸ்டிஃபையரை பத்தி பார்க்கணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் நாங்க நிறைய குப்பை அள்ளுற மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவங்க பாஸ் ரொம்பவே டென்ஷன் ஆயிருவாரு. டிமிஸ்டிஃபையரை எனக்கு இப்ப காட்டல அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளியே அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு ரொம்பவே கோவப்படுவாரு. இப்போ காட்ஃப்ரேக்கு வேற வழியே கிடையாது. இந்த ஒழுங்கா வேலை செய்யாத மிஷினை எப்படியாவது காமிச்சாகணும். இதே டைமிங்ல சாம்வேலும் கார்லாவும் வெக்கேஷன் வந்திருப்பாங்க. அப்போ மேல டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டார் இருக்கும். அதை பார்த்து நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லிட்டு போவாங்க. அதை கேட்டுட்டு சாம்வேல் எனக்கு 5 ரூபாய் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆனா அது எதுவுமே கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை நாங்க தான் ரூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு படுத்துருவான். அங்க கட் பண்ணா இங்க காட்ஃப்ரே அவரோட பையன் கிட்ட இந்த மிஷினை என் பாஸ் கிட்ட டெமோ காட்டணும், அதுக்கு நீ தான் டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவன் கொஞ்சம் பயப்படுவான். அதுக்கப்புறம் அவரோட அப்பா இது வரைக்கும் நான் உன்னை சேஃப் இல்லாம எதுவுமே பண்ண வச்சது இல்லை, கேட்டதும் கிடையாது, அதனால நீ இதை பண்ணு அப்படின்னு அவனை ஒத்துக்க வைப்பாரு. ஃபர்ஸ்ட் அவன் ஒத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப கோவப்பட்டு உங்க டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணியா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அங்க இருக்கிற எல்லா மிஷினையுமே உடைச்சிருவான். இதனால அங்கேருந்து நிறைய ஸ்மோக் வரும். அந்த ரிசர்ச் சென்டரே மொத்தமா புகையால சூழ்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அது அங்க இருக்கிற சிட்டியை சுத்தியும் பரவி இருக்கும். இந்த இன்சிடென்ட் முடிச்சுட்டு பார்த்தா பசங்க பெரியவங்க மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பெரியவங்க எல்லாம் குழந்தைங்க மாதிரி விளையாடிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சாஸ் போய் அவங்க அப்பாவோட கம்ப்யூட்டர் டெஸ்ட் பண்றான் என்ன ஆச்சு அப்படின்னு.
அப்படி செக் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர்ல டீமிஸ்டிஃபையர்ல டேமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. அதனால அது மொத்தமா லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால புகை உருவாகி சிட்டியை சுத்தி ஒரு 5 மைல் தூரத்துக்கு இந்த புகை பரவி இருக்கு அப்படின்ற மாதிரி அதுல காட்டுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைங்க எல்லாருமே அடல்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கு ரிவர்ஸா அடல்ட் எல்லாருமே குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இது நடந்திருக்கும். இது நடந்தப்ப சாம்வேலும் கார்லாவும் அங்க இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வெக்கேஷன் போயிட்டு இப்ப வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஊருக்குள்ள வரும்போது எல்லாத்தையுமே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது குழந்தைங்க தான். பெரியவங்க பண்றது எல்லாத்தையும் சின்ன பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க பண்றது எல்லாத்தையும் பெரியவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மேயர் ஓட்டுக்காக ஒரு சின்ன பையன் கேட்டுட்டு இருக்கான். ஒரு சின்ன பையன் தான் டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றான். ஃபயர் இன்ஜினை ஒரு சின்ன பசங்க தான் கொண்டுட்டு வராங்க. இந்த மாதிரி எல்லாமே சின்ன பசங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா சாம்வேல் நம்ம அந்த ஸ்டார் கிட்ட கேட்டனாலதான் இப்பெல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி வெளியில வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு பாக்குறான். அந்த காரை ஓட்டிட்டு வந்தது அவங்க தாத்தா தான். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து, நீங்க சின்ன பையன், அதனால இந்த காரை ஓட்டக்கூடாது, மைனர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க தாத்தாக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க. சாமுவேலும் கார்லாவும் போலீஸ் ஸ்டேஷன் போய் பாக்குறாங்க. அங்க சாமுவேல ஃப்ரெண்டு ஜாஸ்பர் தான் போலீஸா இருக்கிறான். அவங்களோட அப்பாவோட ஜாபை தான் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் கோர்ட்ல பிரசன்ட் பண்றாங்க. அப்போ அங்க இருக்கிற ஜட்ஜு, நீங்க மைனரா இருந்துட்டு கார் ஓட்டிட்டு வந்திருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய குற்றம்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த குற்றத்துக்கான தண்டனை உங்களுக்கு 25 வருஷம் தனிமை சிறை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜாக்கையும் மாத்தாவையும் ஜெயில போய் அடைச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சாம்வேலையும் கார்லாவையும் ஜாஸ்பர் தான் அவனோட கார்ல கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு விடுறான். அவங்க வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. வீடே அலங்கோலமா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு இவங்க கதவுக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டு பொறுமையா உள்ள வராங்க. அவங்க உள்ள வரும்போது அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சாமுவேலையும் கார்லாவையும் அவங்க அப்பா பார்த்துட்டு அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளையா மாறிட்டாங்க. சாம் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் வீடை கிளீன் பண்ண சொல்லுவான். அப்ப கார்லா தான் வந்து இந்த மாதிரி தப்பா நடந்துக்காத அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு சாம், நான் இது என்னோட டைம், நான் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் குளிக்க வச்சு பல்லு விளக்க வச்சு அவங்கள தூங்க வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அன்னைக்கு நாள் அவனுக்கு ஜாலியா போனாலும் மறுநாள் காலையில சீக்கிரமே அவங்க 2 பேரும் எந்திரிச்சு வந்து இவங்க 2 பேருக்கிட்டயும் சாப்பாடு பண்ண சொல்லி கேக்குறாங்க. கார்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பா. அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது வெளியில யாரோ வந்திருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அது சூ, கார்லாவோட ஃப்ரெண்டு. கார்லாவோட அம்மாவும் சூவோட அம்மாவும் ஒன்னாதான் ஒர்க் பண்ணாங்க. இப்போ சூவோட அம்மாவோட ஜாபை தான் சூ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதனால கார்லாவையும் அவங்க அம்மாவோட ஜாபை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆஃபீஸ் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பா. அவளுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் எடுத்து செலக்ட் பண்ணி கொடுத்து ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போவா. அவங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி ஜெயில இருக்காங்க, அதனால இது எல்லாத்தையும் நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஜெயில உண்மையிலே என்ன நடக்குதுன்னு இவளுக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் அங்க பால் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்க என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் சாம் அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறான். அதே டைமிங்ல ரிசர்ச் சென்டர்ல சாஸ் அவங்க அப்பாவோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதை பத்தி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பா அவனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இவரையும் நம்ம கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ் அவங்க அப்பாவையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறான். இங்க கார்ல அவங்க அம்மாவோட கம்பெனிக்கு வந்துருவா. அங்க ரெனால்ட் அப்படிங்கிற பொண்ணை பாப்பா. அவ ஒரு பேப்பரை கொடுத்து, இதை 20 காப்பீஸ் எடுத்துக்கோ, உனக்கு அடுத்து பிரசன்டேஷன் இருக்கா, அதனால ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவா. ஆனா இவளுக்கு சுத்தமா அந்த போட்டோ காப்பி மிஷினை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதே தெரியாது. அந்த மிஷினை ஆன் பண்ணுவா. ஆன் பண்ணோன்னா தெரியாம அவளோட கை, மூஞ்சி அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே அதுல பிரிண்ட் அவுட் ஆகி வெளியில வந்துரும். இதை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்னு அவ கத்துக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதுக்குள்ள மறுபடியும் பிரசன்டேஷனுக்கு டைம் ஆயிருச்சு, அதனால உன்னோட போட்டோ காப்பீஸ் எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சூ வந்து கூப்பிடுறா. அதனால இவளோட பாடி பார்ட்ஸ் போட்டோ எடுத்த அந்த போட்டோ காப்பியை எடுத்துக்கிட்டே பிரசன்டேஷனுக்கு போறா. கார்ல கான்ஃபரன்ஸ் ரூம் போனோன்னா அங்க இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு அவளோட ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ வச்சு இந்த போட்டோ காப்பியை அங்க இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறா. அதை கொடுத்துட்டு இது பேபியோட பட்டெக்ஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா நம்ம மாய்ஸ்சரிங் கிரீமை யூஸ் பண்ணா ஸ்கின் இந்த மாதிரி மென்மையாயிரும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனா அவளோட இந்த கான்செப்ட் அங்க இருந்த எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் சாம் விளையாடுறதுக்கு வெளியில வரான். ஆனா அங்க இருக்கிற எல்லா கிட்ஸுமே பெரியவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இதனால அவன் ரொம்பவே மூட் அவுட் ஆகுறான். அவனுக்கு விளையாடுறதுக்கு கம்பெனி இல்ல, அதனால வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இந்த உலகம் பழையபடி மாறிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஒரு ஹோட்டல் போவான். அப்பதான் சாஸ் நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆகிறத பார்ப்பான். அப்போ அதுல சாஸ், உங்களுக்கு ஏதாவது ட்ரபிள் இருந்தது அப்படின்னா எங்களோட ரிசர்ச் சென்டருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சாஸ் அவங்க அப்பாவோட ரோலை ரொம்பவே சீரியஸா எடுத்துப்பான். அது மட்டும் இல்லாம இந்த பிளானை நம்ம வேர்ல்ட் ஃபுல்லா பரவலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஐடியா இருக்கும். எல்லாத்தையுமே குழந்தைங்களே இன்சார்ஜ் இருந்து பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால பறவைங்க மூலம்
மூலியமா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயும் இதை ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பாடி கார்டா நிஞ்சா பாய்ஸை வச்சுப்பான். சாஸ் அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருப்பான். அதே டைமிங்ல சாம்வேலும் அங்க வந்திருப்பான். அப்பதான் இவன் போன்ல பேசுற எல்லாத்தையும் சாம் கேட்பான். இவன் போன்ல யார்கிட்டயும் இவனோட பிளானை மொத்தமா பேசிட்டு இருப்பான். அது எல்லாத்தையும் சாஸ் கேட்டு இது எல்லாத்தையும் நம்ம எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி சேஸை எப்படியாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றான். அந்த இடத்துக்கு சாமோட அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு போறான். அந்த ரிசர்ச் சென்டர் போனோன்னு நாங்க டூர் பாக்குறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் மத்த டூரிஸ்டோட ஜாயின் பண்ணி விட்டுட்டு இவன் மட்டும் சாஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தனியா போறான். அப்பதான் சாஸ் இந்த உலகம் மொத்தமும் பறவைங்களை வச்சு இந்த ஸ்மோக்கை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு அவனோட பிளானை பத்தி சொல்லிட்டு இருப்பான். சாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கத கேமரால மத்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் பாத்துருவாங்க. அதனால அவனை பிடிக்கிறதுக்காக வருவாங்க. அவன் ஆனா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். சாம் சாஸோட எல்லா பிளானையும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் கார்லா கிட்ட அவனோட பிளானை பத்தி சொல்லுவான். சரி, இந்த பிளானை பத்தி நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் சேஃபான பிளேஸ்ல உட்கார வச்சுட்டு ஜாஸ்பரோட வீட்டுக்கு போய் அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாமும் கார்லாவும் ஜாஸ்பரை கூட்டிட்டு அந்த ரிசர்ச் சென்டருக்கு போறாங்க. அதுக்குள்ள சாமோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் கடத்திட்டு போயிடுறான். சாமும் கார்லாவும் ஜாஸ்பரை கூட்டிட்டு ரிசர்ச் சென்டருக்கு வந்திருப்பாங்க. வந்து சாஸ் கிட்ட உன்னோட ஆட்டோ இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜாஸ்பர் இவங்க 2 பேரையும் பிடிச்சிருவான். ஏன்னா ஜாஸ்பரும் சாஸோட ஆள் தான். இதுக்கப்புறம் சாஸ் அவங்க அம்மா அப்பாவை கடத்திட்டு வந்து அந்த டீமிஸ்டிஃபயர் மிஷின்குள்ள வச்சிருப்பான். அவங்க 2 பேரையும் டீமிஸ்டிஃபை பண்ணிரு, அதுக்கப்புறம் நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சாஸ் சொன்னதை கேட்டு அலேஷியாவும் டீமிஸ்டிஃபை பண்ணிடுறான். இதனால அவங்க அம்மா அப்பா அடல்ட்டா மாறிடுறாங்க. ராப் அந்த மிஷின்ல இருந்து வெளியில வந்து டினேஸையும் காப்பாத்திடுறான். இதுக்கப்புறம் சாமும் கார்லாவும் காட்ஃப்ரேயோட பாக்ஸிங் கிளவுஸ் எடுத்துட்டு அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போடுறாங்க. இவங்களை பத்தி சாஸுக்கு நல்லாவே தெரியும். அதனால நிஞ்சா பாடி கார்ட்ஸை அவன் அனுப்புறான். ஆனா அவங்களையும் இவங்க 2 பேரும் சமாளிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சாம் சாஸ் இருக்கிற இடத்துக்கு போறான். ஆனா சாஸ் அவனை அவங்க அப்பாவோட மிஷினை வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுறான். இதே டைமிங்ல கார்லா டீமிஸ்டிஃபயர் கண்ட்ரோல் பேனலுக்கு வந்து எப்படியாவது அதை செயலளிக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றா. அதுல அவ சக்சஸும் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கா சாஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறா. ஆனா சாஸ் மறுபடியும் சாம ஃப்ரீஸ் பண்ணதான் பாக்குறான். அப்பதான் இவங்க 2 பேரும் அவங்க அப்பாவை பத்தி பேசுறாங்க. சாம் ஃபர்ஸ்ட் சொல்றான், உங்க அப்பா உனக்கு எவ்வளவு பிடிக்கும், அவருக்கும் உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த டைமிங்ல கார்லா அவங்க நம்மளை எப்படி பாத்துக்கிட்டாங்க, நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணி நம்மளை தூங்க வச்சு நமக்கு எது சரி தப்புன்னு சொல்லி கொடுத்து நம்மளை இவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க, நமக்கு அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல கார்டியன்ஸும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி அவ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்மளால இந்த மாதிரி அடல்ட்டா எத்தனை நாள் லைஃப் ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சாம் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் சாஸ்க்கு அவன் பண்ண தப்ப புரிய வருது. சாஸ் அவனோட தப்ப உணர்ந்து அவன் அனுப்பிச்ச பறவைங்க எல்லாத்தையுமே திருப்பி கூப்பிட்டுறான். இதனால உலகம் மொத்தமுமே மறுபடியும் நார்மல் ஆயிருது. சாம் கார்லாவோட அம்மா அப்பா திருப்பி வந்ததுல அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். சாம் அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிக்கிறான். அதே மாதிரி காட்ஃப்ரேவும் சாஸ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நான் உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இனிமே நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் சாம்வேலும் கார்லாவும் அவங்க ஃபேமிலி வெக்கேஷனுக்கு கிளம்புறாங்க ரொம்பவே சந்தோஷமா. ஆனா அவங்களோட தாத்தா பாட்டி இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரியஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. Until then, டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.